அன்பான ஊழியர்களே, விசுவாசிகளே, ஜனங்களே, நீங்கள் மரணமில்லாத நித்திய வாழ்வை பெற வேண்டுமானால் பிதாவினுடைய கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி செயல்களை செய்து வாழ்ந்து காட்ட வேண்டும். பிதாவானவர் அநேக கட்டளைகளை கடைபிடிக்க சொல்லி இருக்கிறார். அவைகளில் ஒரு கட்டளையை மட்டும் நாம் பார்ப்போம். அதாவது, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காமல் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பிதாவானவர் தன் குமாரன் இயேசுவின் மூலம் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காமல் வாழ்ந்து காட்டி மரணமில்லாத நித்திய வாழ்வை பெறுவேன் என்று நீங்கள் நினைத்தவுடன் உங்களுக்குள் இருக்கும் மனம் உங்களுக்கு பல ஆலோசனை வார்த்தைகளை சொல்லத் தொடங்கிவிடும். எப்படி என்றால், நீ பணங்களையும் பொன்னையும் நிலங்களையும் சேர்த்து வைக்கவில்லை என்றால் உன்னுடைய பிள்ளைகளை எப்படி உயர்ந்த படிப்பு படிக்க வைப்பாய்? நீ சேர்த்து வைக்கவில்லை என்றால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் முடிப்பாய்? நீ சேர்த்து வைக்கவில்லை என்றால் வயதான காலத்தில் எப்படி சாப்பிடுவாய்? நீ நோய்வாய்ப்பட்டு போனால் யார் உன்னை பராமரிப்பார்கள்? உனக்கென்று 4 பணங்கள் இருந்தால்தானே உனக்கு உதவும்? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை உங்களுக்குள் இருக்கும் மனம் உங்களிடம் கேட்டு அதனுடைய ஆலோசனை வார்த்தைகளுக்கு உங்களை அடிமையாக்கி பணங்களையும் பொன்னையும் நிலங்களையும் சேர்த்து வைத்துவிடும் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அன்பான ஊழியர்களே, விசுவாசிகளே, ஜனங்களே, நீங்கள் சோதிகளின் பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காமல் வாழ்ந்தால் நித்திய வாழ்வை பெறுவீர்கள். உங்கள் மனதினுடைய சொல்லை கேட்டு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து வாழ்ந்தால் நித்திய வாழ்வை இழந்து விடுவீர்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அன்பானவர்களே, கொஞ்ச காலங்கள் மட்டும் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் உங்களால் பிதாவினுடைய விருப்பப்படி வாழ முடியவில்லை என்றால் யுகயுகமாக வாழக்கூடிய விண்ணுலகில் நீங்கள் எப்படி அவருடைய விருப்பப்படி வாழப் போகிறீர்கள் என்பதை நீங்களே உங்களை சிந்தித்து பாருங்கள். ஆமென்.